என்னையா இது இந்தியன் 2 இன்னைக்கு மாஸ் ஹிட் ஆகும்னு பார்த்தா கருணாநிதி பாடல் தான் இதுவரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கு. கருணாநிதி பாடல் தான் மாஸ் ஹிட் ஆயிருக்கு. கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி. எங்க கருணாநிதி தமிழர்களுக்காக ஜெயிலுக்கெல்லாம் போனார் தெரியுமா? நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கான போராட்டு போன லவடிக்கபால் திருட்டு பையன்டா நீ ஒரு திருடன். திமுக காரவங்க கண்ணா பின்னான்னு முட்டு கொடுத்துட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம கருணாநிதியோட பழைய மோசமான அந்தரங்க வரலாறுகள் கூட இப்ப கிளம்பி வந்திருக்கு. இதெல்லாம் பற்றி இந்த பதிவுல விரிவா பார்த்துடலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்தியன் 2 படத்துக்கு பல்வேறு பில்டப்புகளை கொடுத்தாங்க. கமலஹாசன்ல இருந்து சங்கர்ல இருந்து எல்லாருமே அப்படி ஒரு படம், இப்படி ஒரு காவிய படம், அப்படி இப்படின்னு பயங்கரமான ப்ரமோஷன் எல்லாம் பண்ணாங்க. என்ன ப்ரமோஷன் பண்ணாலும் இன்னைக்கு படம் மிகப்பெரிய அளவில் ஃப்ளாப் ஆயிருக்கு. படத்துக்கு போயிட்டு வந்தவங்கெல்லாம் இரத்த கண்ணீரோட புலம்புற காட்சியை காணையில ரணா கொடூரமா இருக்கு. வச்சு செஞ்சிட்டார் சங்கர். அது எந்த சொதப்பி சேர்த்தல ரொம்ப தூங்குற மாதிரி ஆயிடுச்சு சில டைம்லாம். இன்னும் ஒரு சில தியேட்டர்கள்ல படத்துக்கு வந்தவங்க பாதியிலே எந்திரிச்சு ஓடி செவிரேறி குதிச்சு ஓடின சம்பவங்கள் கூட நடந்திருக்கு. இப்படி கமலஹாசன் அவருடைய படம் மரண ஃப்ளாப் ஆனதுல நமக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி. நமக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்க மேக்சிமம் பேருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இந்த கமலஹாசன் போன்ற ஆட்கள் நடிப்பில் கூட ஊழலுக்கு எதிரான படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு எல்லளவும் தகுதி இல்லாத ஆட்கள். ஏன்னா இந்த திமுகவுக்கு சிங்சான் அடிக்கிறதுக்கு முன்னாடி கமலஹாசன் பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயையோ அப்படி பேசியிருக்காப்ல. உதயநிதி ஸ்டாலின் ஊழல் கரை படிந்தவர் அப்படிலாம் விமர்சிச்சா இதே கமலஹாசன் திமுகவோட ஜால்ரா அடிக்க தொடங்கணும்னு உதயநிதி மாதிரி நேர்மையான ஆளே கிடையாது அப்படின்னு படுத்தே விட்டானையா அப்படிங்கிற மாதிரி பேசின காட்சிகள் எல்லாம் இன்னைக்கு இணையதளத்துல தீயா பரவிட்டு இருக்கு. நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தயாரித்த படத்துல நடிச்சிருக்கேன். அந்த படம் வாங்கியிருக்கேன். ஆனா எனக்கு வந்த படம் சரியான படமான்னு பார்த்துட்டு தான் வாங்கியிருக்கேன். அதுக்கு வரியும் கட்டியிருக்கேன். அதனால அடடா அவர் கூட படம் பண்ணிட்டாரு, இவர் நேர்மையானவர் இல்லைன்னு சொன்னா அதை நான் எப்படி ஒத்துக்க முடியும்? அவர் நேர்மையானவர் இல்லைங்கிறது தான் என்னுடைய வாதம். Several months later, தம்பி உதயநிதிய தனியா பாராட்டணும் அப்படிங்கிறது இந்த விழாவில் சொல்வதை விட அவங்க அப்பா கிட்ட நான் சொல்லியா, இந்த நேர்மை இருந்ததனால் பல பேர் பிழைப்பார்கள். இப்படி ஒரு புறம் நேத்து வந்த இந்தியன் 2 படம் மரண ஃபிளாப்பா போயிட்டு இருக்க வேளையில 12 வருடங்களுக்கு முன்னாடி வந்த கருணாநிதி அவர்களுடைய பாடல் இன்னைக்கு மாஸ் ஹிட்டா இருக்கு. அதுவும் சாதாரண ஹிட் எல்லாம் கிடையாதுங்க. கார்ல போறவங்க இந்த பாடலை ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. டீ கடையில இருக்கிற சாமானிய மக்கள் இந்த பாடலை ரசிச்சு கேட்குறாங்கன்னு ஐயோ பிரம்மாண்டமான ஒரு ஹிட்டு தான். இந்த பாட்டு ஹிட் ஆனதுக்கான காரணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சாட்டை துரைமுருகன் அவர்கள் பிரச்சார மேடல பேசுனதுக்காக வெதண்டவாதமா அவரை கைது பண்ணாங்க. அவரை கைது பண்ணதுல இருந்து இந்த பாட்டு மெகா ஹிட்டா போயிட்டு இருக்கு. பொதுவாகவே இந்த திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜனநாயகம் வேண்டும், கருத்துரிமை வேண்டும் அப்படின்னு பயங்கரமா வாய்ஜவடால் விட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எவனாவது சமூக வலைதளத்தில் ஏதாவது ஒரு கருத்தை பதிவு பண்ணா உடனடியாக அவனை தேடி கைது பண்ணுவாங்க. புள்ளி வச்சா உடனே தேடி கைது பண்ணுவாங்க. எவனாவது ஒருத்தவங்க ஒரு புகைப்படத்தை போட்டானா அவன் பாத்ரூம் போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அங்க போய் காவல்துறையினர் அவனை தூக்கிட்டு கைது பண்றதுன்னு ரண கொடூரமான ஒரு கருத்து சுதந்திரத்தை நசுக்கிற செயலை திமுக தொடர்ந்து பண்ணிட்டு வருது. அதுவும் குறிப்பா திமுக இவ்வளவு முனைப்பு காட்டுறாங்களே, சமூக வலைதளத்தை எவனும் பேசிடக்கூடாது, தங்களுக்கு எதிராக எவனும் எழுதிடக்கூடாது அப்படிங்கிறதுல முனைப்பா இருக்கிற இதே திமுக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில இதே முனைப்பை காட்டியிருந்தா கோயம்புத்தூர்ல கார் குண்டுவெடிப்பு நடந்திருக்காது, கள்ளசாராய மரணங்கள் நடந்திருக்காது, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை நடந்திருக்காது,
கற்பழிப்புகள் நடந்திருக்காது. ஆனா திமுக இதுல எல்லாம் காட்ட வேண்டிய முனைப்பை சமூக வலைதளத்தில் எழுதுறவங்க மீது காட்டுனதோட வன்மம் இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக திமுகவுக்கு பேக் ஃபயரா மாறி இருக்கு. இந்த பட்டி தொட்டியில எங்கும் பரவிட்டு இருக்க இந்த பாடல் யாருக்குமே இதுவரைக்கும் நமக்கு கூட இப்படி ஒரு பாடல் இருக்குன்னு தெரியலைங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய மைண்டு ஃபுல்லா எந்திரிச்சோன்னா இந்த பாடல் தான் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல கருணாநிதி அவர்கள் தான் ட்ரெண்டிங்கிலே இருக்காரு. 2-3 நாளாவது இன்னைக்கு வரைக்கும் தமிழர்கள் கருணாநிதி அவர்களை வச்சு செஞ்சுட்டு வர்றாங்க. தேவி ஒரு பாட்டு போடுங்க. எந்த பாட்டு? நம்ம பாட்டை போடுங்க. கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, பல குடும்பங்கள் சீர்கெட காரணம் கருணாநிதி. அதுவும் பாருங்க, கருணாநிதி அவர்களுடைய பாடல் மட்டும் ஹிட் ஆகலைங்க. கருணாநிதி அவர்களுடைய பழைய வாழ்க்கை வரலாறு இருக்குல்ல, அந்தரங்க வாழ்க்கை வரலாறுகள், மோசமான வாழ்க்கை வரலாறுகள்லாம் இப்ப மக்கள் கிளறி கிளறி எடுத்து இப்ப இருக்கின்ற தலைமுறையினர் வரைக்கும் கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பா அதிகமா ஒரு ட்ரெண்டான வீடியோலாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவோட மாணவரணி தலைவராக இப்போ இருக்காப்புல ராஜீவ் காந்தி, முன்னாடி இவர் நாம் தமிழர்ல இருந்தாரு, இப்ப திமுகவுக்கு தாவி மரண கொத்தடிமையா மாறி இருக்காப்புல. அவர் பேசின வீடியோ காட்சிகள் தான் மாசா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குப்பா. அவர் தெலுங்கர்னு அவரை திட்டிருக்காப்புல. இந்த நாட்டுக்கு வந்த கதை வசன கர்த்தா தட்சிணாமூர்த்திங்கிற தெலுங்கர் கருணாநிதி ஒரு பக்கம். அப்புறம் கருணாநிதி அவருக்கு பண்ண திருமணங்களை பற்றி பேசியிருக்காப்புல. முஸ்லீமா பிறந்துட்டா 3 பொண்டாட்டி கட்டலாமா? எப்படி முஸ்லீமா பொண்டாட்டா 3 பொண்டாட்டி கட்டலாமா? அது தாயா முத்தலா கொண்டு வந்து தடை சட்டம் மோடி கொண்டு வந்திருக்காங்க. கருணாநிதி முஸ்லீமாடாங்கிற கேள்வி யாரும் கேட்கல. அவர் மட்டும் எப்ப 3 பொண்டாட்டி கட்டி 4வது பொண்டாட்டி குஷ்புக்கு ஆட்டையை போட்டு வீட்டுக்குள்ள பிரச்சனை வச்சு யாரும் கேட்கல. இந்த இல்ல மனுஷனா பிறந்த எல்லாரும் 4 பொண்டாட்டி கட்டலாம், சட்ட அனுமதிக்குதா? அதான் பேச்சு. இது மட்டும் கிடையாதுங்க, ஏன் கருணாநிதி திட்டக்கூடாது, ஏன் திட்டக்கூடாது அப்படிங்கிற கேள்வியையும் இவர் முன் வச்சிருக்காரு. ஏன் கருணாநிதி திட்டுறீங்கன்னா ஏன் திட்டக்கூடாது? என்ன அருகதை இருக்கு கேட்டா சொல்றாங்க, இது மாடர்ன் சொசைட்டியை கட்டிட்டாரு. மாடர்ன் சொசைட்டியை சில பேர்லாம் பைத்தியக்காரமா எழுதுறான். எப்படி எழுதுறாங்கன்னா கருணாநிதி இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்தாரு, கருணாநிதி மருத்துவ காலேஜ் கொண்டு வந்தாரு, கருணாநிதி பள்ளிக்கூடம் கொண்டு வந்தாரு. பரவாயில்ல, அது இன்ஜினியரிங் காலேஜ் ஓனர் யாரியா? இப்படி திமுகவில் இருக்கிறவங்க ஒரு காலத்துல கருணாநிதி அவர்களை புகழ்ந்து தள்ளிய வீடியோக்கள் ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க, இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் ஏற்கனவே செய்த சேட்டைகள், கருணாநிதிகளை கழுவி வித்திய சேட்டைகள் கூட மாஸ் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. நான் கலைஞர் பேசுறேன். அப்படியா? சொல்லுங்க. உங்களை பார்க்க வர சொன்னீங்களா? ஆனா உங்க வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. என் வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க எந்த வீட்டுல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. மேடம், மீத்தேன் திட்டத்துல கையெழுத்து போட்டு நான் போடலான்னு சொல்றாரு. மிஸ்டர் சுடலை, நீங்க மீதேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டீங்களா இல்லையா? சொல்லுங்க. ஆக நீங்க வாய் புளித்ததோ, ஆக மாகாய் புளித்தோடு நீங்க பேசுறீங்க. நான் ஆதாரத்தோட பேசுவேன். ஏடா தலைவர் மக. மேடம் பொய் சொல்றாரு மேடம். பொய்யா? நான் அடிச்சு சொல்றேன், நான் தலைவர் மகன் தான். நான் ஒத்துக்கிறேன், ஒரு தலைவர் மகன் தான். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். உண்மைங்க. மிஸ்டர் சுடலை, நீங்க மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டீங்களா இல்லையா? உண்மையா சொல்லுங்க. ஆக மீத்தேன் திட்டத்துக்கு நான் எடுத்த அடுப்புல கையெழுத்து போடல. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்கு பிறகுதான் நான் கையெழுத்து போட்டேன். அதுவும் தெரியாம போட்டுட்டேன். மேடம், தெரியாம போட்டுட்டேங்கிறது அவங்க குடும்ப வழக்கம். 40 வருஷத்துக்கு முன்னாடி கூசாத்தி அம்மாளுக்கும் உனக்கு என்ன தொடர்புன்னு கேக்குறாங்க. அவங்க அப்பாவும் இதே பதில தான் சொன்னாரு. தெரியாம போட்டீங்க? யாருக்கு தெரியாம போட்டீங்க? ஆகடா, எனக்கு தெரியாம தான் போட்டேன். கமிஷனை கொடுத்தாங்க, கையெழுத்து கேட்டாங்க, அதனால போட்டுட்டேன். அப்ப கையெழுத்து போட்டிருக்கீங்க? ஆகடா, கையெழுத்து போடல, சைட் தான் போட்டேன். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். யாரியா கருணாநிதி ரயில்ல தலைய வச்சு படுத்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கா? அவர் தலைய வச்சு படுத்தது 4வது பிளாட்ஃபார்ம், ரயில் வந்ததோ 2வது பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற உண்மையை திமுகவோட சொம்பே சொல்லி இருக்கு. அவன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தேன், தண்டவாளத்துல தலை வச்சு படுத்து சொல்லிட்டு இருக்கான். அவன் படுத்தது 4வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 2வது பிளாட்ஃபார்ம். டேய், வைகோவை எப்பயா கைது பண்ண போறீங்க அப்படின்னு இன்னொரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குங்க. அதாவது வைகோ துணிஞ்சு அடிக்கிறாரு, பயப்படாம அடிக்கிறாப்ல. என்னன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவில் இருக்கிற கிளை தலைவர்களுக்கு இருக்குல்ல, அந்த அளவு கூட அறிவு கிடையாது அப்படிங்கிறத துணிச்சலா அடிக்கிற ஒரு வீடியோ கூட இப்ப செம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு.
அவருக்கு எதுவும் தெரியாது, திமுக பத்தி தெரியாது, திமுக வரலாறு தெரியாது, எந்த சப்ஜெக்டும் தெரியாது, திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது. இப்படி ஒரு புறம் திமுகவை கருணாநிதி அவர்களை ஸ்டாலின் அவர்களை வச்சு செஞ்சிட்டு இருக்க இந்த வேளையில திமுகவில் இருக்கிற ஒரு சில அல்லக்கைகள் இதுக்கு எப்படியாவது முட்டு கொடுக்கணுமையா அப்படின்னு முட்டு கொடுத்து செமத்தியா வாங்கின சம்பவங்கள் கூட நடந்திருக்கு. திமுகவோட சொம்பா இருக்கிற யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் என்ன சொல்லிக்கானா, சண்டாளன் என்பது ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியின் பெயர், அதை ஒருவரை இழிவுபடுத்துவதற்காக பயன்படுத்துவது தவறு அப்படின்னு சொல்ல அப்படியே வண்டியா இருக்கிறாங்க. வண்டியா இறக்கி இவனை நொறுக்கி எடுத்துட்டாங்க. என்னன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் உயிரோட இருந்தப்ப அவர் ஒரு பதிவை போட்டிருக்காரு. என்ன பதிவுனா, அண்ணா நாமம் வாழ்க என்று கூறிக்கொண்டு அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகின்ற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொள்ளாது அப்படின்னு. நல்லா கேட்டுவோங்க, சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொள்ளாது என்று அப்படின்னு கருணாநிதி அவர்கள் போட்ட பதிவை எடுத்து போட்டு மரண பங்கத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆபாச கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பதிவை போட்டிருக்காரு. அடேங்க அப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. டேய், நீ எல்லாம் இதை பத்தி பேசலாமாடா, ஆபாசத்தை பத்தி பேசலாமாடா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு இந்த ஆள் போட்ட பதிவு. ஏன்னா இந்த ஆள் வாயை திறந்தாலே சாக்கடை தான், வாயை திறந்தாலே ஆபாசம் தான். என்ன பதிவை போட்டிருக்காப்லன்னா, சாட்டை துரைமுருகன் கைது அப்படிங்கிற ஒரு போஸ்டை போட்டுட்டு, ஆபாசத்தை தவிர இந்த பொறுக்கிக்கு ஒண்ணுமே பேச தெரியாது அப்படின்னு தான் போட்டிருக்கு. டேய், உனக்கு தான் இந்த மாதிரி பதிவுகளை போடணும், உனக்கு தான் உன்னுடைய புகைப்படத்தை போட்டு போட வேண்டியதை நீயே கண்ணாடியில் பார்த்து போட்டிருக்கியாயா அப்படின்னு இன்னைக்கு இந்த ஆளை போட்டு நொறுக்குன்னு நொறுக்கி இந்த ஆள் வந்து பேசுனதெல்லாம் தொடர்ந்து ரிலீஸ் பண்ணிட்டு வர்றாங்க. அதை பார்க்கல கருமம் பிடிச்சவன நீ எல்லாம் ஏண்டா இருக்க அப்படின்னு நமக்கே சொல்ல தோணுது. தட்டு மக்களும் ரசிக்கின்ற வகையிலே அழகாக அவர் பேசி இன்று சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார். அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கக்குச்சாடா? இந்த முட்டாம் புண்டைங்களுக்கு அது கூட தெரியலையாடா? அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய. என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன லவடிக்கப்பால். ஒருத்தன் கூட அப்பா தாளுக்கு பிறந்த மாதிரி இருக்கிற மந்திரி ஒருத்தன் கூட கிடையாது. எது எப்படியோங்க, கருணாநிதி அவர்களுடைய மோசமான செயல்பாடுகள், கருணாநிதி அவர்களுடைய மோசமான வாழ்க்கை வரலாறுகள் இந்த ஒரு பாடல் மூலமாக வெளிவந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதுவும் குறிப்பா இந்த காலத்து இளம் தலைமுறையினர் வரைக்கும் இந்த பாடலும் கருணாநிதி அவர்களுடைய மோசமான வாழ்க்கை வரலாறும் போய் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய சிறப்பு. நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.